ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம ராகு கேது பயிற்சியோட பலன்கள் மகர ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த ராகு கேது பயிற்சி எப்போ ஆகுது அப்படின்னா, திருக்கணிதப்படி 2025 மே மாதம் 21ஆம் தேதியும், வாக்கியப்படி 2025 ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதியும் உங்களுக்கு பயிற்சி ஆகுது. ராகு மீன ராசியிலேருந்து கும்ப ராசிக்கும், கேது கன்னி ராசியிலேருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகுது. பொதுவாகவே ராகு கேது வக்ர கிரகங்கள், அதனால் அது பின்னோக்கி தான் நகரும். இப்போ குரு சனி இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, வக்ரமாக இருக்கும்போது ஒரு 5 மாத காலகட்டம் வக்ரமாக இருக்கும். அப்புறம் வக்ர நிவர்த்தி ஆனோன்னா அது முன்னோக்கி தான் நகரும். அதாவது 1ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா 2, 3, 4 அந்த மாதிரி. அதேமாதிரி சுக்கிரன், புதன், செவ்வாயெலாம் சில நாட்கள் வக்ரமாக இருப்பாங்க. அவங்களும் வக்ர நிவர்த்தி ஆகிட்டா அடுத்தடுத்து முன்னோக்கி தான் 2, 3, 4 அந்த மாதிரி தான் போவாங்க. இது ராகு கேது எப்போவுமே வக்ரமாக இருக்குது. ஆல்வேஸ் வக்ர கிரகங்களாக இருக்கனால அது எப்போவுமே அதோடைய நகர்வு பின்னோக்கி தான் இருக்கும். அது என்னென்னா, உங்களுக்கு 3ஆம் இடத்துலேருந்து 2, 1, 12 அந்த மாதிரி போவாங்க. ஸோ இப்போ ராகு இவ்வளோ நாளாக உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருந்துச்சு மகர ராசியை பொறுத்த வரைக்கும். இப்போது 3ஆம் இடத்துல இருந்து ராகு 2ஆம் இடத்துக்கும், கேது இவ்வளோ நாளாக பாக்கியஸ்தானத்தில் இருந்துச்சு 9ஆம் இடத்துல, இப்போ அஷ்டமஸ்தானத்துக்கு வந்திருக்காரு. 8ஆம் இடத்துக்கு கேது வந்திருக்காரு. ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ராகு நன்மையும், கேது பெரிய லெவலில் நன்மைகளும் செய்ய மாட்டார். அந்த மாதிரி பொசிஷனில் தான் இருக்குது ராகு கேது பயிற்சி. இப்போ தான் உங்களுக்கு 7.5 சனி கம்ப்ளீட் ஆகிருக்கு. அதுக்குள்ளே அஷ்டமஸ்தானத்தில் நீங்கள் நினைக்காதீங்க. பொருளாதார ரீதியாக ராகு நிறைய உயர்வை தான் கொடுத்துருவார். 2ஆம் இடம் அப்படிங்கிறது தனஸ்தானம், பணம், நமக்கு வரக்கூடிய பொருளாதாரம், நமக்கு வரக்கூடிய பணம், காசு, பணம், தனம் அப்படின்னு குறிக்கக்கூடிய இடம் செல்வ செழிப்பு அப்படின்னு குறிக்கக்கூடிய இடம் 2ஆம் இடம் தான். இந்த 2ஆம் இடத்துக்கு ராகு வந்திருக்காரு. ராகு எந்த இடத்துக்கு வராரோ அந்த இடத்த பிரம்மாண்டப்படுத்தி விடுவார். அது சார்ந்த வளர்ச்சிகளை, பொருளாதார வளர்ச்சிகளை உயர்த்தி விடுவார். ராகு கேதுக்களுக்கு என்னென்னா வளர்த்து விடக்கூடியது, அது நன்மையோ தீமையோ வளர்த்து விட்டுருவாங்க. அப்போ ராகு 2ஆம் இடத்துக்கு வந்திருக்கனால பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது உறுதியாக உங்களுக்கு இருக்குது. நீங்கள் காசு பணம் எந்த விஷயங்கள்லாம் இருந்து வருமோ அந்த விஷயங்களில் உங்களுடைய ஃபோக்கஸை நீங்கள் பண்ணிங்கன்னா அதுக்கு தடை எதுவுமே இல்லை. இவ்வளோ நாளாக 7.5 சனி இருந்துச்சு. அப்புறம் ராகுக்கு எதுவும் ஒரு நல்ல பொசிஷன் இல்லை. இப்போ ராகுக்கு இது உங்களுக்கு ஓரளவு நல்ல பொசிஷனுக்கு வந்துருச்சு. ஸோ அதனால் உங்களுக்கு நீங்கள் நினச்ச விஷயங்களை சாதிக்க முடியுமானா தாராளமாக சாதிக்க முடியும். 2ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறதுனால வாக்கு ஸ்தானம் அப்படிங்கிறதும் இருக்குது. ராகு வாக்கு ஸ்தானத்துக்கு வரும்போது என்ன நினைக்கிறீங்களோ அதை அப்படியே பேசுறதுக்கு உண்டான அமைப்பு. அது ஆப்போசிட்டில் கேட்கக்கூடிய நபர்களுக்கு நல்லா இருக்காது. ஸோ அதனால் பேசக்கூடிய வார்த்தைகளை கவனமாக இருக்கணும். இவ்வளோ நாளாக நீங்கள் உங்களுக்கு வாக்கு ஸ்தானத்தில் சனி இருந்தார். இப்போ ராகு வந்திருக்காரு. சனி போய் ராகு வந்திருக்கு. ஸோ அதனால் கவனமாக இருக்கணும். நீங்கள் யதார்த்தமாக ஒரு விஷயம் பேசுகிறீங்கன்னு உங்களுக்கு மட்டும் அது தெரியும். ஆனால் ஆப்போசிட்டில் இருக்கவங்க அப்படியே அது கன்வே பண்ணுவாங்கன்னா பண்ண மாட்டாங்க. ஸோ அது ஹர்ட் ஆகும், அதனால் பிரச்சனையாகும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு வரும். ஸோ அதனால் மன உளைச்சல் ஆகாதீங்க. அமைதியாக இருந்து காரியத்தை சாதிக்கிறதுக்கு உண்டான விஷயத்தை பாருங்கள். உங்களுடைய ஃபோக்கஸ் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஃபோக்கஸ் எதில் இருக்கணும்னா காசு சம்பாதிக்கிறதுல மட்டும்தான் இருக்கணும். காசு பணம் அப்படிங்கிற விஷயங்கள் அது இருந்தால் ஏகப்பட்ட பிரச்சனைகளை சமாளிக்கலாம். இந்த விஷயம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் இதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். குடும்பஸ்தானம் அப்படிங்கிறதும் 2ஆம் இடம் தான். ஸோ குடும்பஸ்தானத்துக்கு ராகு வந்திருக்கனால குடும்பத்தில் எவ்வளோ குழப்பங்கள் உண்டு பண்ண முடியுமோ, எவ்வளோ பிரச்சனைகள் வர முடியுமோ அத்தனையும் ராகு உண்டு பண்ணுவார். அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. இதை போக்குறதுக்கு என்னென்னா, பொருளாதார வளர்ச்சி அடையணும், குடும்பத்தில் நிம்மதியும் கிடைக்கணும் அப்படின்னா சனிக்கிழமை ராகு காலம் வருது இல்லைங்களா? சனி வீட்டுக்கு தானே வந்திருக்காரு. அதனால் சனிக்கிழமை ராகு காலத்தில் கால பைரவர் வழிபாடு பண்ணுங்கள். மாதத்தில் ஒரு முறையோ அல்லது வாரமோ பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன முடியுமோ அந்த டைமில் நீங்கள் பண்ணுங்கள். ஆனால் சனிக்கிழமை ராகு காலத்தில் பண்ணுறது ரொம்ப விசேஷம். சனிக்கிழமை ராகு காலம் எப்போ அப்படின்னா 9 மணிலேருந்து 10:30 வரைக்கும். ஸோ 9 to 10:30 கால பைரவர் வழிபாடு காலையில் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப விசேஷம். கால பைரவருக்கு சிகப்பு கலர் நல்லெண்ணெய் தீபம் போடுங்க, சிகப்பு கலர் திரியில் போடுங்க, செவ்வரளி பூ வாங்கி சாத்தி உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. இது ராகுனால எனக்கு எந்த துன்பமுமே வரக்கூடாது
வரக்கூடாது அப்படின்னு சொல்லி கால பைரவர்கிட்ட வேண்டிட்டு வாங்க. ஏன்னா ராகு வந்து பார்த்திங்கன்னா காலத்தோடைய விஷயங்களை தான் பிடிச்சி செய்யும். கர்மா அப்படிங்கிறது சனி. காலத்தை வென்றவர் யார் அப்படின்னா கால பைரவரும் காளியும். ஸோ நீங்கள் சனிக்கிழமை வந்து ஒன்று காளி வழிபாடு பண்ணணும், அப்படின்னா கால பைரவர் வழிபாடு பண்ணணும். கால பைரவர் வழிபாடு பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப உங்களுக்கு வந்து பாதுகாப்பும் கிடைக்கும். அதே நேரத்தில் பெரிய லெவலில் பிரச்சனைகளும் வராது. காலத்தை வென்றவர் தான் கால பைரவர். அதனால் காலங்களுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். இந்த இப்போ பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறது பெரிய லெவலில் உங்களுக்கு கிடைக்காது. அதே மாதிரி அஷ்டமத்தில் வந்திருக்கக்கூடிய கேது செமையான மன உளைச்சல். இப்போ தான் 7.5 சனி முடியுது, அதுக்குள்ளேயுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். 8ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய கேது உங்களுடைய ஹெல்த்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி 8ஆம் இடம் பெண்களை பொறுத்த வரைக்கும் மாங்கல்ய ஸ்தானம். அதனால் மாங்கல்ய விஷயங்களை கவனம். மாங்கல்ய விஷயம் மீன்ஸ் என்னென்னா கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். 8ஆம் இடம்ங்கிறது கேது வந்து 8ஆம் இடத்துக்கு வர்றது நல்லதே கிடையாது. பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும். கணவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா இந்த டைமில் உடனடியாக மருத்துவரை கூப்பிட்டு போய் ஆலோசனை பண்ணுறது நல்லது. அதே மாதிரி கணவருடைய அதாவது மைண்டு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு நீங்களே காரணமாகாதீங்க. மகர ராசியில் இருக்கிறவங்க ரொம்ப கம்மியாக செலவு பண்ணுங்கள். அதே மாதிரி கணவர்கிட்ட கணவன் மனைவி அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். மகர ராசியில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய லைஃப் பார்ட்னர்கிட்ட வந்து அனுசரணையாக செல்லக்கூடிய காலகட்டம். இதுக்கு எந்த பரிகாரமும் இல்லை. அனுசரணை அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்லக்கூடிய காலகட்டம். ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா உடனடியாக அதுக்கான மன்னிப்போ அல்லது ஆதரவாக பேசி என்ன செய்யுங்கன்னா இப்போதைக்கு டெம்பரவராக அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு பாருங்கள். அதை பெருசு பண்ணி மறுபடி பேசி பெருசு பண்ணி அதை கடைசியில் கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்துக்குன்னு கொண்டு போய் நின்றாதீங்க. அது திரும்ப ஒரு உறவு பிரிஞ்சிருச்சுன்னா அந்த உறவு மறுபடியும் சேராது. ஸோ அதனால் ராகு கேதுக்கள் முடிகிற வரைக்கும் கணவன் மனைவியோடைய ஒற்றுமை, குடும்ப நபர்களுடைய மகர ராசியை பொறுத்த வரைக்குங்க அஷ்டமத்தில் வந்திருக்கக்கூடிய கேது வந்து ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சேம் டைம் உங்களுடைய தேக ஆரோக்கியத்திலையும் கவனமாக இருக்கணும். 8ஆம் இடம் அப்படிங்கிறது தான் வந்து விபத்து கண்டத்தை குறிக்கக்கூடியது, சர்ஜரி கண்டத்தை குறிக்கக்கூடியது. ஸோ அதனால் உங்களுக்கு ஏதாவது ஹெல்த் சம்மந்தப்பட்ட இஷ்யூ இருந்துச்சுன்னா உடனடியாக மருத்துவரை பார்த்து ஆலோசனை பண்ணி உடனடியாக அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டோ அதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். 8ஆம் இடம்ங்கிறது வந்து சர்ஜரியை குறிக்கக்கூடியது, திடீர்னு ஒரு விபத்து ஆகிறது அந்த மாதிரி விஷயங்களை குறிக்கக்கூடியது. இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். ஸோ மேபி வந்து நீங்கள் ஒரு இன்சூரன்ஸ் கூட போட்டு வச்சுக்கலாம், அதுவே ஒரு பரிகாரமாக ஆகும். ஹெல்த் சம்மந்தப்பட்ட இன்சூரன்ஸோ அல்லது வந்து லைஃப் இன்சூரன்ஸோ ஏதாவது ஒரு இன்சூரன்ஸ் போடுங்க. இன்சூரன்ஸ் கிளைம் ஆகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் 8ஆம் இடத்துல கேது வரும்போது அது நடக்கும். அதே மாதிரி வந்து மனசுக்கு என்ன விஷயங்கள் கஷ்டமோ அத்தனை விஷயங்களும் நடக்கிறதுக்கு உண்டானது கேது கொடுத்துருவாருங்க. அதாவது உங்களுக்கு என்ன வீக்னஸ்ஸு, உங்களுக்கு எங்கே வலிக்கும், எங்கே அடித்தா எங்கே வலிக்கும் அப்படிங்கிறது உங்களை விட ராகு கேதுக்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஸோ அதனால் பொருளாதாரத்தை எந்த அளவுக்கு கொடுக்குதோ அதே ரீதியாக மன ரீதியாகவோ அல்லது பெரிய லெவலில் கஷ்டங்கள் வர்றதுக்கு உண்டான அமைப்புகளும் இருக்குது. அதனால் இந்த காலகட்டங்களில் தெய்வ வழிபாடை நீங்கள் உங்களுக்கு என்ன தெய்வம் பிடிச்சிருக்கோ அந்த தெய்வ வழிபாடை நீங்கள் தாராளமாக பண்ணலாம். அதே மாதிரி குடும்ப நபர்கள்கிட்ட வந்து ரொம்ப அனுசரணையாக போகிறதும் ரொம்ப முக்கியமானது. பணம் காசு அப்படிங்கிறது உங்களுக்கு வளர்ச்சி தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதே நேரத்தில் உறவுகளில் வந்து டேமேஜ் பண்ணுறதுக்கு உண்டான விஷயமும் நடக்கும். அப்புறம் தாயாருடைய வழி சொத்துக்கள் வர்றது, 8ஆம் இடம்ங்கிறதுனால திடீர்னு ஒரு பினாமி சொத்து உங்களுக்கு வர்றது, அப்புறம் உயில் சொத்துக்களில் ரொம்ப நாளாக வந்து உங்களுக்கு வர வேண்டிய பார்ட்டு அது உயில் ஏதாவது ஒரு கேஸு இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த கேஸ்லலாம் ஜெயிச்சு உயில் சொத்துக்கள் வர்றது. முக்கியமாக ஒரு அரசியல்வாதிக்கு நீங்கள் பினாமியாக இருக்கீங்க, ஒரு பெரிய பொலிட்டீஷியனுக்கோ அல்லது ஒரு பிஸ்னஸ் மேனுக்கோ நீங்கள் வந்து ஒரு பினாமியாக இருக்கீங்கன்னா அந்த சொத்துக்கள் மூலிமா உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கும். இந்த 8ஆம் இடம்ங்கிறது திடீர்னு ஒரு விபரீத ராஜயோகத்தை கொடுக்கக்கூடியது. விபரீத ராஜயோகம் அப்படிங்கிறது ஒரு யோகம், ஆனால் அந்த யோகத்தை நீங்கள் பெருசாக வந்து சந்தோஷப்பட்டு வெளியில் சொல்ல முடியாத ஒரு யோகமாக இருக்கும். புரியுதுங்களா? இப்போ வந்து இப்போ ஒரு பினாமி சொத்துனா அவங்க சொத்து எனக்கு வந்துருச்சு நீங்கள் வெளியில் போய் பேச முடியாது இல்லையா, அந்த மாதிரி ஒரு யோகம். ஆனால் அது விபரீத ராஜயோகம்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர். ஸோ அதனால் உங்களுக்கு வரக்கூடியது வந்து பொருளாதாரம் திடீர்னு ஒரு ராஜயோகம் இருக்குது, ஆனால் அதை நீங்கள் சீக்ரெட்டாக வச்சுக்கிற மாதிரி வெளியில் சொல்லி பெருமைப்பட முடியாத அளவுக்கு இருக்கும். பொருளாதாரத்தை
காலத்தில் ஒவ்வொரு நாளும் படிப்படியான முன்னேற்றங்கள் கிடைக்கும். உங்களுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே காசு பணம் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான விஷயங்களில் இருந்துச்சு அப்படின்னா நல்ல காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் உறுதியாக இருக்குங்க. ஏன்னா பணம் அப்படிங்கக்கூடிய இடத்துக்கு தான் ராகு வந்திருக்காரு. ராகுவே ஒரு யோக காரகன். ஸோ யோக காரகன் தனஸ்தானத்தில் வந்தால் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். முக்கியமாக யாருக்காவது ராகு தசை நடக்குது, இல்லை குரு தசையில் ராகு புத்தி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நல்ல பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடைய முடியும். இவ்வளோ நாளாக பார்த்துட்டு இருந்த வேலையில் நல்ல ப்ரொமோஷனு, உங்களுக்கு தொழில் மூலிமா நல்ல லாபம் கிடைக்கிறது, நிறைய நிரந்தரமான வருவாய் கிடைக்கிறது, அதே மாதிரி கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி கமிட்மெண்ட்ஸ், உங்களுடைய என்னென்ன கமிட்மெண்ட் இருக்கோ அது எல்லாமே ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு உண்டான விஷயங்களை ராகு கொடுத்துருவார். கடன் ரீதியாக எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அது எல்லாமே சால்வ் ஆயிரும். கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, வழக்குகள், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது. உங்களுக்கு ஃபேவராக மாறுறதுக்கு உண்டான அமைப்புகளை கொடுத்துருவார். ஹெல்த் விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். முக்கியமாக பெண்களாக இருந்தால் இடது கண்ணும், ஆண்களாக இருந்தால் வலது கண்ணுமே பாதிப்புகள் ஆகிறதுக்கு உண்டானது. வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இந்த மாதிரி வராமல் பார்த்துக்கோங்க. பெண்களாக இருந்தால் யூட்ரஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கு உண்டானது, அது பீரியட்ஸில் பிரச்சனைகள் வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். ஸோ இதிலெல்லாம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. ராகுவை பொறுத்த வரைக்கும் நல்ல வழிபாடு பண்ணிங்கனாலே உங்களுக்கு பொருளாதாரத்தை நல்லா உயர்த்தி விட்டுருவாருங்க. தாய்வழி சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆயிரும். கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு இது ஒரு சூப்பரான டைமு. பேசக்கூடிய விஷயங்கள், கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும். மகர ராசியில் இருக்கக்கூடிய பொலிட்டீஷியன், அதாவது அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, அரசாங்க அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, சூப்பரான டைமு. இந்த டைமில் ஒரு முன்னேற்றத்துக்கு உண்டான வழி இருக்குது. ஒரு உயர் பதவிகள், அதாவது தலைமையிடமே பாராட்டி ஒரு பதவி கொடுக்கறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இந்த காலகட்டங்கள் வருது. உங்களுக்கு 7.5 சனி கம்ப்ளீட்டாக க்யூர் ஆயிடுச்சு. அதாவது 7.5 சனி கம்ப்ளீட்டாக உங்களை விட்டு விலகிருச்சு. சனியோடைய தாக்கம் 1% கூட உங்களுடைய ராசியில் இல்லை. முழுக்க ராகு கேதுவோடைய ஆதிக்கம் தான் இருக்குது. ஸோ உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் பொருளாதார நிலை நல்ல உயர்வான நிலை தான் இருக்குது. இந்த காலகட்டங்களில் உங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாமே உங்கள் வளர்ச்சியை நோக்கி மட்டும்தான் இருக்கணும். அதாவது 8ஆம் இடம்ங்கும்போது உங்கள் மனசை கஷ்டப்படுத்துறதுக்கு தேவையில்லாத அவமானங்கள், பழிச்சொற்கள், நீங்கள் தப்பு செய்யலைனா கூட ஏதாவது உங்கள் மேலே வீண் வதந்தி, பழிச்சொற்கள் இதெல்லாம் வரத்துக்கு அமைப்புகள் இருக்குது. ஆனால் அதுக்கெல்லாம் நீங்கள் இடம் கொடுக்காதீங்க. அதே மாதிரி அதை காதில் போட்டுக்காதீங்க, காதிலே வாங்கிக்காதீங்க. காது வழியாக தான் மனசுக்குள்ளே இறங்கணும். அதனால் காதுக்குள்ளே கூட நீங்கள் அந்த விஷயங்கள் உங்கள் மேலே ஏதாவது வதந்தி வந்தாலும் அதை ஐ டோன்ட் கேர்ன்னு சொல்லிட்டு கிராஸ் பண்ணி போய்கிட்டே இருங்க. அமைப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. தாயாருடைய தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. சொத்துக்கள் திடீர்னு வரும். அதே மாதிரி காசு பணம் சேர்க்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. முன்னேறி, அதாவது பெண்களாக இருந்தால் ஆடை ஆபரண சேர்க்கை, காசு பணம் சம்பாதிக்கிறது, ஓனாகவே நீங்கள் பிஸ்னஸ், ஒரு ஆண்டர்ப்ரனராக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது, இதுக்கெல்லாம் சூப்பராக இருக்குது. முக்கியமாக 2ஆம் இடத்துல ராகு வந்திருக்கு, 8ஆம் இடத்துல கேது வந்திருக்கு. ஆன்லைனில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. சோஷியல் மீடியாவில் இன்ஃப்ளூயன்சராக இருக்கீங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். மெயினாக அதிகமாக செலவு பண்ணாதீங்க. ஆன்லைனில் பர்ச்சேஸ் வாங்காதீங்க. தெரியாத லிங்க்கை கிளிக் பண்ணாதீங்க. ராகு காசு பணம், அதே மாதிரி 8ஆம் இடத்துல கேது இருக்கனால தெரியாத லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா காசு பணம் எல்லாம் போயிடும். ஸோ ராகு கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு எடுத்து விட்டுரும். ரொம்ப கவனமாக இருங்க. பொதுவாகவே மகர ராசியை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய ராகு காசு பணம் எல்லாத்தையும் வளர்த்து விட்டு பிரம்மாண்டப்படுத்தி விடுவார். கேதுக்கு வந்திருக்கனால ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக இருங்க. நைட் டைம் ட்ராவலை அவாய்ட் பண்ணிக்கங்க. முக்கியமாக உங்களோட உடல்நிலையிலையும் கணவருடைய தேக ஆரோக்கியத்திலையுமே ரொம்ப கவனமாக இருந்துட்டாலே இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக தான் இருக்குது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய்குருதத், ஜெய்குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பண்ணிக்க, பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம ராகு கேது பயிற்சி பலன்கள் கடக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த ராகு கேது எப்போ பயிற்சி ஆகுது அப்படின்னா, திருக்கணிதப்படி 2025 மே மாதம் 21ஆம் தேதியும், வாக்கியப்படி 2025 ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதியும் மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு ராகுவும், கேது கன்னி ராசியிலேருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகுது. பொதுவாகவே ராகு கேது அப்படிங்கிறது வக்ர கிரகங்கள். ஸோ அதனால் பின்னோக்கி தான் நகரும். இப்போ குரு சனியெல்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா
அவங்கெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட மாதத்திற்கு இப்போ குரு சனிலாம் 5 மாதங்கள் மேக்ஸிமம் வந்து வக்ரமாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் அது வக்ர நிவர்த்தியாகி முன்னோக்கி நகர்ந்து போகும். இப்போ சுக்கிரன் புதன்லாம் என்ன குறிப்பிட்ட நாட்கள், அதுக்கப்புறம் அந்த வக்ர நிவர்த்தி ஆனோன்னா அது அவங்கெல்லாம் வந்து முன்னோக்கி அந்த கிரகங்கள்லாம் நகரும். ஆனால் இந்த ராகு கேதுக்கள் வந்து எனி டைம் எப்பொழுதுமே வக்ரமாக இருக்குது. ஸோ அதனால் எப்போவுமே வக்ரமாக இருக்கனால இந்த ராகு கேதுக்கள் மட்டும் பின்னோக்கி தான் எப்போவுமே பெயர்ச்சி ஆவாங்க. இப்போ சனிலாம் வந்து 10ஆம் இடத்துலேருந்து அடுத்தது 11ஆம் இடத்துக்கு, இப்போ உங்களுக்கு அஷ்டமத்து சனி 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு பெயர்ச்சி ஆயிருக்காரு. பாக்கிய சனியாக இருக்குது. ஆனால் இந்த ராகு கேதுக்கள் மட்டும் வந்து பின்னோக்கி நகர்றதுனால பாக்கிய ஸ்தானம் ராகு வந்து உங்களுக்கு பாக்கியஸ்தானத்துலேருந்து இப்போ அஷ்டமத்தில் ராகு, அஷ்டம ராகுவாகவும், கேது வந்து 2ஆம் இடத்துக்கு, இவ்வளோ நாளாக 3ஆம் இடத்துல இருந்துச்சு, இப்போ 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகுது. இதுதான் உங்களுடைய ராசி அமைப்பு படி வந்து ராகு கேதுடைய பொசிஷனுங்க. இப்போ தான் எனக்கு அஷ்டமத்து சனி முடிஞ்சிச்சு. அதுக்குள்ளே அஷ்டமத்துக்கு இன்னொரு கிரகமா அப்படி நீங்கள் நினைக்காதீங்க. அஷ்டமத்தில் கிரகங்கள் இருக்கிறது அவ்வளவு சிறப்பான நிலை இல்லை தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் ராகு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சனி மாதிரி உங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டத்தை கொடுக்க மாட்டார். அது போக 1.5 வருஷம்தான். அஷ்டமத்தில் ராகு இருக்குது அப்படின்னா அந்த அஷ்டமத்தில் ராகு இருந்தால் பொருளாதார நிலைக்கு நல்லது தான். ஆனால் ஹெல்த் வைஸு கவனமாக இருந்துக்கணும். அதாவது சனி மாதிரி ராகு செய்ய மாட்டார். ராகு வந்து யோகக்காரகன், சனி கர்மக்காரகன். நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அது கர்மா அப்படியே கொடுப்பாரு, தண்டனை கொடுப்பாரு. சம்டைம் நல்லவங்களையும் சோதிப்பார். ஆனால் ராகு அப்படி கிடையாது. எல்லாத்துக்குமே வந்து நல்ல யோகத்தை கொடுப்பாரு. உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்ன யோகன்னு நினைக்கிறீங்களோ அதை கொடுத்துட்டு போயிடுவார். ஜாலியான கிரகங்கள் தான். ராகு கேதுக்கள் வந்து உங்களுக்கு பெரிய லெவலில் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஆனால் ஒவ்வொரு விஷயங்களும் நிதானமாக செய்யணும். அது இந்த சனி மாதிரி உங்களுக்கு மனவேதனையும் மன கஷ்டங்களும் வராது. அதனால் கவலைப்படாதீங்க. அஷ்டமத்தில் வந்திருக்கக்கூடிய ராகு வந்து கவனமாக இருக்கணும், சரிங்களா? உங்களுடைய பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சி உயர்வு எல்லாமே நடக்கும். ஆனால் அதே நேரத்தில் ஹெல்த் சம்மந்தப்பட்டதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். 8ஆம் இடத்துக்கு ராகு வரும்போதெல்லாம் நீங்கள் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ், அதாவது மெடிக்ளைம் பாலிசி மாதிரியோ அல்லது லைஃப் இன்சூரன்ஸ் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிறது நல்லது. ஒருத்தர் வந்து கமெண்ட்ஸில் வந்து காமெடி பண்ணிகிட்டு இருந்தார். ஹெல்த் இன்சூரன்ஸுன்னு சொல்கிறது வந்து நான் ஏஜென்ட்டான்னு கேட்டார். நான் ஏஜென்ட்லாம் கிடையாது. அதாவது 8ஆம் இடம்ங்கும்போது விபத்து கண்டமாகலாம். ஹெல்த் பாலிசிங்கும்போது உடனே நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட கையில் காசு இல்லைன்னா கூட ஏதாவது ஒரு தண்ட செலவு மாதிரி அதை நினச்சி போட்டு வச்சுருந்தீங்கன்னா அந்த டைமில் இது உங்களுக்கு யூஸ் ஆகுங்கிறதுக்காக ஒரு அட்வைஸை தானே தவிர நான்லாம் ஏஜென்ட் இல்லை. காமெடி பண்ணி வச்சுருந்தாரு. ஸோ இது உங்களுடைய நலனுக்கு மட்டும்தான் அதை நான் சொல்கிறேன். உங்களுடைய புரிதல், உங்களுடைய நன்மை. இது ஆல்ரெடி நீங்கள் செய்கிறது தான். நான் இந்த வீடியோ பார்க்கும்போது ஆமாம் அப்படின்னு மறந்துருந்தீங்கன்னா அதை நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. மற்றபடி உங்களுக்கு என்ன சேஃப்டியோ அது எல்லாத்தையுமே நீங்கள் செக்யூர் பண்ணி வச்சுக்கிறது தான் நல்லது. இந்த 8ஆம் இடம்ங்கிறத இன்சூரன்ஸ் கிளைம், அதுக்காக தான் இவ்வளோ தூரம் நான் சொல்கிறேன். 8ஆம் இடம்ங்கிறதுல பணம் வருங்க. இந்த 8ஆம் இடத்துல வந்து பணம் இருக்குது. ஆனால் அதில் வெளியில் சொல்ல முடியாத பணங்கள். ஒன்று புதையலாக இருக்கலாம், இல்லைன்னா லாட்ரியாக இருக்கலாம், இல்லைன்னா பினாமி சொத்தாக இருக்கலாம். பட் ஆனால் வந்து பெருசாக உழைச்சி வரக்கூடிய பணம் 8ஆம் இடத்தை குறிக்காது. உங்களுக்கு அதாவது 8ஆம் இடத்துல ராகு ஒரு பணத்தை கொடுக்குதுன்னா அந்த பணத்தை நீங்கள் வெளியில் சொல்ல முடியாது. அதை வந்து சீக்ரெட்டாக தான் வச்சுக்கணும். ஸோ அதனால் அதை அப்படியே வச்சுக்கோங்க. அதுதான் நல்லது. வெளியில் சொல்லிட்டிங்கன்னா அது அப்படியே போயிடும். லாட்ரி வந்து சொன்னிங்கன்னா அது கண்திருஷ்டி மாதிரி ஆயிரும். அதே நேரத்தில் வந்து இப்போ பினாமி சொத்துன்னா அதை நீங்கள் போய் சொல்லிகிட்டு இருப்பீங்களா, சொல்ல மாட்டீங்களா? சேம் அதே மாதிரி தான். ஸோ 8ஆம் இடத்துலேருந்து வரக்கூடியது வந்து வெளியில் சொல்ல முடியாத அல்லது சந்தோஷப்பட முடியாத ஒரு விஷயம். ஆனால் பணம்ங்கிறது வரும். அதனால் உங்களுக்கு நன்மையாக தீமையான நன்மை தான். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டிப்பாக கிடச்சிரும். 2ல் கேது வந்திருக்காரு, 8ல் ராகு. ஸோ அதனால் கடன் ரீதியாக இருக்கிறதுக்கு ஒரு பெரிய பிரச்சனையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு உண்டான சந்தர்ப்பத்தை இந்த ராகுவும் கேதுவும் உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துருவாரு. 8ஆம் இடத்துல ராகு வந்திருக்கனால ஒவ்வொரு சனிக்கிழமையும் நீங்கள் என்ன பண்ணணும்னா, சனிக்கிழமை ராகு காலத்தில் காலபைரவர் வழிபாடு பண்ணிடுங்க. இந்த காலபைரவர் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வழிபாடு பண்ணுறீங்களோ அத்தனையுமே உங்களுக்கு அப்படியே பிளஸ்ஸிங்காக மாறும். ஏன் அப்படின்னா ஒரு விபத்து கண்டம் இல்லை உயிர் கண்டம் இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து காப்பாற்றும். தலைக்கு வரது தலைப்பாயோட போச்சு அப்படிங்கிற அந்த இதில் உங்களுக்கு வந்து நிற்கும். மெயினாக இந்த காலபைரவர் வழிபாடு வந்து மாதத்தில் ஒரே ஒரு சனிக்கிழமை, அதாவது சில பேர் வந்து அந்த தேய்பிறை அஷ்டமியில் போடுவாங்க. காலபைரவரை
தேய்பிறை அஷ்டமியில் போடுறது நல்லது தான். ஆனால் கடக ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சனியோடைய வீட்டுக்கு ராகு வந்திருக்கார். அதனால் சனிக்கிழமை ராகுவோடைய காலங்களில் கால பைரவரை வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏன்னா ராகு அப்படிங்கிறது காலத்தை வென்ற கிரகமாக இருக்கனால அந்த டைமில் காலத்தை வென்றவங்க யாருன்னா காளி, கால பைரவர், இவங்கெல்லாம் காலத்துக்கு அப்பாற்பட்ட தெய்வங்களாக இருக்கனால அவங்கள வழிபாடு பண்ணுங்கள். சனிக்கிழமை ஒன்று நீங்கள் காளி வழிபாடு பண்ணலாம், அப்படி இல்லைன்னா கால பைரவர் வழிபாடு பண்ணலாம். இதை 2 வழிபாட்டை ரொம்ப ரொம்ப பிடிச்சி வச்சுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு இந்த 1.5 வருஷத்தில் நல்ல யோகத்தையும் ஏதாவது கண்டங்கள் வந்தால் தப்பிக்கிறதுக்குமே இந்த தெய்வ வழிபாடு தான் உங்களுக்கு உறுதுணையாக நிற்கும். அதனால் நமக்கு திக்கற்றவர்களுக்கு தெய்வம் தான் துணை. காலங்கள் கெட்டு கிடக்கும்போது தெய்வத்தையும் தெய்வ வழிபாடையும் பண்ணுறதுனால நமக்கு தப்பே கிடையாது. கொஞ்சம் மனநிலை வெக்ஸாகி இருக்கக்கூடியவங்க தான் கடகராசிக்காரங்க. இப்போ தான் உங்களுக்கு அஷ்டமத்து சனி முடிஞ்சிருக்குது. இந்த ராகு இதில் வழிபாடு பண்ணாலே போதுமானது. ராகு நல்ல யோகத்தையும் செய்வாருங்க. அவர் பேரே யோகக்காரகன், அதனால் பயப்படலாம் வேண்டாம். கேது 2ஆம் இடத்துக்கு வந்திருக்கனால பண ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக சால்வ் ஆகும். ஆனால் பெரிய லெவலில் எதிர்பார்க்காதீங்க. இந்த ராகு எந்த இடத்துக்கு இருக்காரோ அதை வளப்படுத்தி விடுவார். கேது எங்கே இருக்காரோ அதை கொஞ்சம் சுருக்கி தான் விடுவார். அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு பண ரீதியாக இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். ஒரே நைட்டில் பெருசாக பணத்தை எதிர்பார்க்காதீங்க. ஆனால் வருமானங்கிறது தடையில்லா வருமானம், ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். கடன் ரீதியாக இருக்க பிரச்சனைகள் உங்களுக்கு சால்வ் ஆகும். 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது தேவையில்லாத அவமானங்கள், தீரா அவமானங்களை ஏற்படுத்தி கொடுத்துரும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். பேசக்கூடிய வார்த்தைகளை நிறுத்தி நிதானமாக, இதைத்தான் நான் 2 வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கேன். இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நாள் பேசக்கூடிய விஷயங்களை நிறுத்தி நிதானமாக பேசுங்க. நம்ம பேசக்கூடிய விஷயம் மற்றவங்கள பாதிக்குதா அப்படிங்கிறத யோசித்து பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா கால நேரங்கள் இப்போ இல்லைனாலும் ஒரு காலகட்டத்தில் அது வேலை செய்யும். நீ அன்னைக்கு அப்படி பேசினே இல்லை, அதுக்கு இதுதான் பழி அப்படின்னு சொல்லி வேணுங்கனுமே பழி வாங்கிறதுக்கு வருவாங்க. அதே மாதிரி உங்களை கஷ்டப்படுத்துறதுக்குன்னு எங்கேயோ இருந்து ஒருத்தர் வருவார். ஸோ அவங்கக்கிட்டேருந்து தூர விலகி போயிருங்க, அதுதான் ரொம்ப நல்லது. அதே மாதிரி தாய் வழி சொத்துக்கள், அதே மாதிரி உங்களுடைய லைஃப் பார்ட்னர் வழி, அதாவது கணவனாக இருந்தால் மனைவியாக இருந்தால் கணவனும் ஒருவருக்கொருவர் அனுசரித்து போகக்கூடிய காலகட்டம். அவங்க வழி சொத்துக்கள் சேரும். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவாக இருந்து கை தூக்கி விடக்கூடிய காலகட்டமாக இருக்குது. முக்கியமாக பெண்களாக இருந்தால், கடகராசியில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தால் 8ஆம் இடம்ங்கிறது பெண்களுக்கு மாங்கல்ய ஸ்தானம். அங்கே ராகு வந்திருக்கனால கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனம். அவர் என்ன பண்ணுறாரு, உங்களுடைய ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாரு, ஏது பண்ணுறாரு அப்படிங்கிறத பார்க்கணும். இதே ஆண்களாக இருந்தால் மனைவி கொஞ்சம் அதிகமாக செலவு பண்ணுவாங்க, அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கடகராசியில் இருக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப தேவை சிக்கனமாக இருந்து பழகுங்க. தேவையில்லாத செலவுகளை பண்ணாதீங்க, அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கேது 2ஆம் இடத்துல வந்திருக்காரு, 8ஆம் இடத்துல ராகு. இந்த ராகு ஆன்லைன்லேருந்து நிறைய வாங்குறதுக்கு உண்டான விஷயங்களை தூண்டி விடும். ஆன்லைனில் அதாவது ட்ரெஸ் வாங்குறது, வேறு ஏதாவது சம்திங் நிறைய திங்ஸ் வாங்குறதெல்லாம் தூண்டி விடும். அது தேவையில்லாத செலவுகள், அப்புறம் அது ஒரு பெரிய கடனாக கொண்டு போய் மாட்டி விட்டுரும். ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி சோஷியல் மீடியாவில் இருக்கும்போது கவனமாக இருக்கணும். பெண்களுக்கு ஒரு தீராத அவமானங்கள், ஆண்களுக்கு ஒரு விபத்து கண்டங்கள் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் ரொம்ப பார்த்துருக்கணும். நைட் டைம் ட்ராவலை ரொம்ப ரொம்ப அவாய்ட் பண்ணுறது நல்லது. அதே மாதிரி ஹெல்த் ரீதியாக ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. சர்ஜரி கண்டம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப பார்த்துருக்கணும். குடும்பத்தில் 2ஆம் இடத்துல கேது வந்திருக்கனால குடும்ப நபர்களிடையே வாக்குவாதங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். இதை வழிபாடு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை ராகு காலம் வருது பார்த்திங்களா, 4 to 6, ஞாயிற்றுக்கிழமை 4 to 6 ராகு காலம். அதில் பிரித்தியங்கரா தேவி வழிபாடு பண்ணுங்கள். கடக ராசியை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை, குடும்ப நபர்களிடையே ஒற்றுமை குறைபாடு இருக்குது, சண்டை சச்சரவுகள் வந்துட்டுருக்கு, மன நிம்மதி இல்லாமல் இருக்குது அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய ராகு காலம், ஞாயிற்றுக்கிழமை எந்த டைமில் ராகு காலம் வருது அப்படின்னா 4 to 6 மணிக்கு, அதில் அபராஜிதா அப்படின்னு சொல்லக்கூடிய பிரித்திங்கரா தேவி வழிபாடு பண்ணுங்கள். அவங்கள வழிபாடு பண்ணிங்கன்னா எந்தவித பிரச்சனைகளாக இருந்தாலும் உடனடியாக சால்வ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக பார்த்திங்கன்னா செய்வினை கோளாறு, நமக்கு வரக்கூடிய பேராபத்துகள், விபத்து, அகால மரணம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பிரித்திங்கரா தேவி வழிபாடு தான் கை கொடுக்கும். ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் மெயினாக இந்த வழிபாடை பண்ணுங்கள்.
தாயாருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். முக்கியமாக வந்து உங்களுடைய நேம், அதாவது உங்களுடைய பேர் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு. தேவையில்லாத வதந்திகள், தப்பு நீங்கள் செய்ய மாட்டீங்க. கடகராசியை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைப்பீங்க. அதே நேரத்தில் ப்ராட் மைண்டடாக இருப்பீங்க. உங்கள் ஃபேமிலிக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடிய நபராக தான் இருப்பீங்க. ஆனால் இந்த காலகட்டம் ராகு வந்திருக்கனால தேவையில்லாத கெட்ட பேர், அதனால் மன வருத்தம், இந்த மாதிரிலாம் இருக்கும். பெண்கள் வந்து எங்கேயாவது வண்டியில் போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும். அதே நேரத்தில் தொழில் ரீதியாக இந்த காலகட்டம் வந்து வளர்ந்து வந்துருச்சு. ஸோ அதனால் பெண்கள் வந்து உத்தியோக ரீதியாகவோ அல்லது வந்து தொழில் ரீதியாகவோ வந்து வெளியூர் வெளிமாநிலம் செல்லத்தான் வேணும். ஆனால் அது உங்களுடைய பாதுகாப்பை நீங்கள் உறுதி பண்ணணும். உங்களுடைய குடும்பத்தாருடைய ஆதரவோட தான் நீங்கள் எல்லா விஷயத்தையும் செய்யணும். ஆதரவு கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக ஒரு விஷயத்தை மறைச்சு நீங்கள் முன்னேறணும்னு அவசியம் கிடையாது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பாதுகாப்பு குறைவாக இருக்கனால உங்களுக்கு நீங்கள் கல்யாணம் ஆனவங்களாக இருந்தால் கணவர்கிட்டையோ அல்லது கணவருடைய பாதுகாப்புலையோ போகிறது தான் நல்லது. கல்யாணம் ஆகாத பெண்களாக இருந்தால் சகோதரனோ அல்லது தந்தையாருடைய பெற்றோர்களுடைய ஆதரவோடு எங்கேயாவது வெளியில் போங்க. இந்த காலகட்டம் வந்து ரொம்ப ரொம்ப சுமாராக தான் இருக்குது, நல்லா இல்லை. அதாவது உங்களுடைய பாதுகாப்பை ரொம்ப உறுதிப்படுத்திக்கணும். வெளியூர் போகும்போது சாதிக்கக்கூடிய பெண்கள், நான் வந்து எல்லா விஷயத்துலையும் இதாக தான் இருப்பேன்னா இருங்க, நான் தப்பு இல்லை. ஆனால் கிரகங்களை வச்சு உங்களுடைய வாழ்க்கையை தடை பண்ணுறதுக்காக நான் சொல்ல வரலை. பெண்களுக்கு பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுக்காக இதை சொல்ல வரேன். முக்கியமாக சோஷியல் மீடியாவில் இருக்கவங்க இது எல்லாமே பார்த்துக்கங்க. 8ஆம் இடம்ங்கிறது ராகு வரும்போதோ அல்லது சனி வரும்போதோ ஒரு தீராத அவமானத்தை கொடுத்துட்டு போயிடும். ஸோ அதில் கொடுத்துட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. மீண்டு வர்றது நம்ம மனசு சீக்கிரமாக வராது. ஸோ அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. மற்றபடி பொருளாதார வளர்ச்சி வந்து ரொம்ப சூப்பர். புதையல், திடீர்னு ஒரு அரசியல்வாதி வந்து உங்களுக்கு ஒரு பினாமி சொத்து அவரோட பேரில் வாங்க முடியாது, உங்கள் பேரில் வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. பினாமி சொத்துக்கள் வரும். லாட்ரி யோகம் இருக்குது. 8ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடியது வந்து லாட்ரி யோகத்தை கொடுக்கும், புதையல் கொடுக்கும். இந்த மாதிரி நிறைய நன்மைகளும் இருக்குது. விபரீத ராஜயோகம் அப்படிங்கிறது கடகராசிக்கு இருக்குது. ராகு 8ஆம் இடத்துல வந்திருக்கனால விபரீத ராஜயோகம் உறுதியாக உண்டு. அதாவது ஃபாரின் போகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்கள ரொம்ப கவனமாக இருங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை, டாக்டர் சர்ஜரி பண்ணுறாங்க அப்படின்னா, சர்ஜரி மாதிரி சஜஷன் பண்ணுறாங்க அப்படின்னா இன்னொரு ஒப்பீனியன் கேட்டுட்டு எந்த ஹாஸ்பிட்டல் நல்ல ஹாஸ்பிட்டலாக அந்த ஹாஸ்பிட்டலில் போயிருங்க. செலவு அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் இன்சூரன்ஸை போட்டு வைங்கன்னு சொன்னேன். ஏன்னா 8ஆம் இடம்ங்கிறது சர்ஜரி கண்டத்தை குறிக்கக்கூடியது. ஸோ அதனால் அதுக்கு எல்லாமே ப்ரிப்பேராக இருந்துக்கங்க. அதே மாதிரி தாயாருடைய தேக ஆரோக்கியத்துலேயும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். பூர்வீக சொத்துக்கள், உயில் சொத்துக்கள் இருந்த பிரச்சனையெல்லாம் நீங்கும். கோர்ட்டு கேஸ் வழக்குகள்லாம் ஜெயிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகளை கொடுக்கும். மீதி எல்லாமே கடகராசிக்கு நல்லா இருக்குது. நிதானம், பேசக்கூடிய வார்த்தைகளில் நிதானம், தெளிவு, நல்ல உறுதியான தன்மை இருந்தாலே பலவிதமான ராஜயோகமும் விபரீத ராஜயோகமும் அஷ்ட ஐஸ்வர்யமும் சம்பத்தும் நல்ல நிலைத்து நிற்கும். கடகராசியை பொறுத்த வரைக்கும் இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம ராகு கேது பயிற்சியோடைய பலன்கள் மேச ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த ராகு கேது வந்து எப்போ பயிற்சி ஆகுது அப்படின்னா, திருக்கணிதப்படி வந்து மே மாதம் 21ஆம் தேதி 2025, வாக்கியப்படி வந்து 26 ஏப்ரல் 2025. இதில் வாக்கியப்படியும் திருக்கணிதப்படியும் சொல்லிட்டேன். ஸோ இதில் வந்து எந்த கன்ஃபியூஸும் வேண்டாம். ராகு கேது எப்போவுமே வக்ர கிரகங்கள் தான். ஸோ அதனால் வந்து பின்னோக்கி தான் அது நகர்வு. இப்போ குரு, சனி, மீதி கிரகங்கள் எல்லாமே வந்து இப்போ 10ஆம் இடத்துல இருக்குது அப்படின்னா 11ஆம் இடம், அந்த மாதிரி அடுத்தடுத்து போகும். இது வந்து வக்ர கிரகங்களாக இருக்குது. ராகு கேது வந்து எனி டைம் வக்ர கிரகங்கள் தான். ஸோ அதனால் எப்போவுமே அதோடைய நகர்வு வந்து பின்னோக்கி தான், ரிவர்ஸில் தான் அது போகும். ஸோ இவ்வளோ நாளாக உங்களுடைய ராசிக்கு வந்து ராகு 12ஆம் இடத்துல இருந்தார், கேது வந்து 6ஆம் இடத்துல இருந்துச்சு. இப்போது 12ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்துக்கு ராகுவும் 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது 5ஆம் இடத்துக்கும் பயிற்சி ஆகுது. உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் ராகு கேது பயிற்சி வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. திருக்கணிதப்படியும் சரி, வாக்கியப்படியும் சரி, கொஞ்ச நாள் தான் வித்தியாசம். இதில் வேறு எந்த குழப்பமே உங்களுக்கு வேண்டாம்.
26ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு தெரியும். இப்போது 11ஆம் இடத்துக்கு வந்து ராகு வர்றது வந்து நிறைய நல்ல விஷயங்கள் தான். பொதுவாகவே மேச ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 7.5 சனியுடைய பாதிப்புகள் இருக்குது. மீதி எந்த கிரகத்துடைய விஷயமும் பெருசாக உங்களுக்கு தெரியாது. ஏன்னா சனி தான் வந்து ரொம்ப பெரிய கிரகம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க. ஆனால் ராகு கேதுக்கள் வந்து ஒரு விஷயத்தை செய்யுது அப்படின்னா அதோடைய விஷயங்கள் வந்து நமக்கு நிலைத்து நிற்கக்கூடியதாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த வருஷம் குரு 3ஆம் இடத்துக்கு வந்துட்டு ராகுவை பார்க்குறாரு. கோச்சாரத்தில் குரு வந்து ராகுக்கு வந்து குருவோடைய பார்வை கிடைக்கிறதுனால நிறைய நன்மைகள் தான் இருக்குது. 11ஆம் இடம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டம். ஃபஸ்ட்டு வந்து எக்கனாமிக்கலாக வந்து உங்களுக்கு இந்த வருஷம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. எந்த வித ஸ்ட்ரகிள்ஸுமே இருக்காது, நல்லா இருக்குது. அதுவும் மேச ராசியில் இருக்கிறவங்க யாருக்காவது ராகு திசை நடந்துச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டம். யாருக்காவது ராகு திசை நடக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதுக்குண்டான பரிகாரங்களை சொல்கிறேன். ஆனால் ராகு திசை நடக்குது அப்படின்னா 11ஆம் இடத்துக்கு வந்திருக்கு அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப சூப்பரானது. ராசிப்படியும் சரி லக்னப்படியும் சரி நல்ல, அதாவது 11ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து செல்வ செழிப்பு அப்படிங்கக்கூடியது. அதே மாதிரி 5ஆம் இடமும் ஒரு நல்ல அதிர்ஷ்டம் தான். நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க, அந்த அளவுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து கொடுத்துரும். இப்போ நம்ம சொல்ல போகிறது எல்லாமே வந்து ராகு கேதுக்களுக்கு மட்டும்தான். 11/5 இந்த விஷயங்கள் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியில் நடக்க போகுது. ஆனால் எக்கனாமிக்கல் வைஸ் ரொம்ப நல்ல க்ரோத்து தான். அதாவது உங்களுக்கு இவ்வளோ நாளாக பணம் எந்த அளவுக்கு பிரச்சனையாக இருந்துச்சோ அது எல்லாமே இந்த ராகுகேது பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு சால்வ் ஆயிரும். பண ரீதியாக இருக்கக்கூடிய நெருக்கடிகள் வந்து படிப்படியாக குறையும். நீங்கள் எந்த அளவுக்கு வந்து முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்குங்க. பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சி தான். தொழில் மூலிமா நல்ல லாபங்கள் ஆதாயங்கள்லாம் கண்டிப்பாக உண்டு. நிறைய, அதாவது புது புது நபர்களுடைய பழக்க வழக்கங்கள் கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் என்ன எல்லாமே விரும்புனீங்களோ அத்தனை விருப்பமே உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா ராகு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பொருளாதார வளர்ச்சியை உண்டு பண்ணுவார். அவர் எல்லா இடத்துலையுமே வந்து பெருசு பண்ணி விடுவார். அதாவது கேதுக்கும் ராகுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. 5ஆம் இடத்துல வந்திருக்க கேதுவும் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் தான் செய்வார். ஆன்மீகம், குருநாதர் வழிபாடு இந்த மாதிரி விஷயங்களையும் உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும். அதே நேரத்தில் ராகு வந்திருக்கனால உங்களுக்கு தொழிலாக இருந்தாலும் சரி, நீங்கள் பார்க்கக்கூடிய உத்தியோகமாக இருந்தாலும் சரி, நல்ல அமைப்புகள், இந்த கவர்மெண்ட் ஜாப்க்கெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த இதில் நீங்கள் சூப்பராக வரும். அதே மாதிரி கான்ட்ராக்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அவங்க எல்லாமே வந்து மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி அடைய போகிறாங்க. அதுவும் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்னால் சூப்பராக இருக்க போகுது. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து நிறைய நன்மைகள் தான். பொருளாதார ரீதியாக ஒவ்வொரு நாளும் படிப்படியான முன்னேற்றங்கள் கிடைக்கும். இந்த ராகு காலத்தில் வந்து தீபம் போடுறது, செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய ராகு காலத்தில் துர்க்கை அல்லது காளிக்கு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து கோச்சார ரீதியாக நிறைய நன்மைகள் கிடைக்கும். ராகு திசை நடக்கிறவங்க நல்ல வளர்ச்சி தான். ஜாக்பாட் அப்படின்னு சொல்லக்கூடியது தான். தொட்டது எல்லாமே உங்களுக்கு வளர்ச்சி தான். நீங்கள் இவ்வளோ நாளாக உங்களுக்கு நிறைய காரிய தடைகள் இருந்திருக்கும். பட் ஆனால் அந்த காரிய தடைகள் எல்லாமே விலகி காரிய வெற்றி, உங்களுக்கு நீங்கள் என்ன செயல் செய்கிறீங்களோ அத்தனை செயலுமே வந்து வெற்றியில் தான் முடியும். அதே மாதிரி மூத்த சகோதரன் வழி ஆதரவுகள் வந்து தேடிக்கங்க. மூத்த சகோதரனுடைய வழி ஆதரவுகளை தேடிக்கங்க. அவருக்கு என்ன பிரச்சனைனாலும் நீங்களும், உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா அவங்களும் வர மாதிரி சுமூகமான ஒரு உறவை ஏற்படுத்துங்க. பொதுவாகவே ராகுகேதுக்கள் வந்து பொருளாதாரத்துக்கு நல்ல விஷயங்கள் செஞ்சாலும் ரிலேஷன்ஷிப்பில் வந்து மனக்கசப்பையும் சங்கடங்களையும் ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் உங்களுடைய சகோதர வழி ஆதரவுகள் வந்து நீங்களாக வாலண்டியர் ஏதாவது அவங்க தப்பு செஞ்சு போனாலுமே நீங்கள் வந்து ஆதரவு தேடிக்கங்க. அவங்களுக்கு வந்து உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக தான் இது இருக்குது. அதனால் ரொம்ப ரொம்ப பார்த்துக்குங்க. 5ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய கேது வந்து காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து உங்களுக்கு பெரும் மன உளைச்சலை கொடுக்கும். அதாவது ஆல்ரெடி வந்து நீங்கள் லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். காதல் ரீதியாக அவங்க உங்களை ஏமாத்துறதோ இல்லை பிரேக்கப் பண்ணிட்டு போகிறதோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சந்திக்கிற மாதிரி வரும். ஆனால் இதே வந்து நீங்கள் ஒரு சிலருக்கு வந்து காதல் ஏற்படுத்தி கொடுக்குறோம். இந்த ராகு கேது ரெண்டு விஷயங்களையும் செஞ்சிடும், மாற்றி மாற்றி செய்யும். அதாவது ஒரு குரங்கு கதை கேட்டிருப்பீங்களா, குரங்கு வந்து மேலே இருந்துட்டு நம்ம தொப்பியை கீழே போட்டோம்னா அதை போட்டுரும் அப்படின்னு. அதே மாதிரி நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. என்னென்னா 5ஆம் இடத்துக்கு வரும்போது ஒரு சிலருக்கு காதலை பிரித்து விடும், ஒரு சிலருக்கு காதலை சேர்த்து வச்சிரும். காதல் இல்லாதவங்களுக்கு காதலை ஏற்படுத்தி கொடுக்குறதும், ஆல்ரெடி லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு பிரேக்கப் ஆகிறதும், மனதுக்கு பிடித்த நபர்களுடைய பிரிவு வந்து இந்த ராகு கேது பயிற்சி கண்டிப்பாக கொடுத்துரும்.
இந்த ராகுகேது பயிற்சி வந்து நான் சொன்னேன்ல ரிலேஷன்ஷிப்புக்கு வந்து நல்லது கிடையாது அப்படின்னு. உங்களுக்கு நிறைய ஏமாற்றங்களை மனதுக்கு பிடித்த நபர்களே உங்களை ஏமாத்துறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஆனால் அதிலெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி நல்ல படிக்கக்கூடியவங்களுக்குலாம் இது சூப்பரான டைமு. உயர்கல்விகள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. உத்தியோக ரீதியாகவோ அல்லது படிப்பு ரீதியாகவோ வந்து நீங்கள் வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்கிற மாதிரி அமைப்புகள் இருக்குங்க. அதே மாதிரி ஒரு சிலர் படிக்கக்கூடியவங்களுக்குலாம் வந்து ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். திடீர்னு நீங்கள் ஒரு விஷயம் இவ்வளோ நாளாக எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க, அந்த விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. முக்கியமாக வந்து மேச ராசியில் இருக்கக்கூடிய கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் வந்து இது பிரம்மாண்டமான வளர்ச்சி. ஒரே இதில் வந்து மிகப்பெரிய லெவலில் செல்வ செழிப்பு, புகழ், விருதுகள் இது எல்லாமே கிடைக்கிறதுக்கு இந்த ராகுகேது பயிற்சி தான். ஏன்னா ராகுகேதுனாலே கலைத்துறை சம்மந்தப்பட்டதில் வந்துடும். ஸோ அதனால் 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவும் 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவும் வந்து நல்ல வளர்ச்சி கொடுத்துருவாங்க கலை சம்மந்தப்பட்டவங்களுக்கு. நீங்கள் சின்சியராக ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னென்னா இந்த ராகுவும் கேதுவும் புகழுடைய உச்சிக்கு கொண்டு போய் வைப்பாங்க. நீங்கள் வந்து நல்ல வழிபாடும் உங்களுடைய கடின உழைப்பும் போட்டிங்கன்னா இது கண்டிப்பாக உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இவ்வளோ நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த கேஸ் இருக்கு இல்லைங்களா, வழக்குகளில் வந்து வெற்றி கிடைக்கும். இது எப்படா முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க இல்லையா, அந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும். கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே இந்த ராகுகேது பயிற்சியில் சால்வ் ஆகும். இவ்வளோ நாளாக வந்து கடன் அப்படின்னு சொல்லிட்டு மன உளைச்சலில் இருந்திருப்பீங்க. இப்போ வந்து உங்களுக்கு இந்த கடன் ரீதியாக இருக்கக்கூடியது, கமிட்மெண்ட் நிறைய கொடுத்துருப்பீங்க, அது எல்லாமே ஃபில்ஃபில் பண்ணுறது, இந்த மாதிரி நல்ல நன்மைகளும் இருக்குங்க. பொதுவாக ராகுகேது உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய நன்மைகள் தான் செய்வார். அதே இந்த 5ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய கேது வந்து பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து சால்வ் பண்ணும். அதாவது கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி சொத்துக்களுக்காக நீங்கள் போயிருக்கீங்க அப்படின்னா இந்த டைமில் நீங்கள் ஒரு பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடுங்க. ஈஸியாக அது சால்வ் ஆகி உங்களுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே, உங்களுக்கு உண்டான ப்ராப்பர்ட்டிஸ், உங்களுக்கு என்ன சேரணுமோ நியாயமான விஷயங்கள் எல்லாமே கிடைக்கும். நியாயத்துக்காக இவ்வளோ நாள் போராடிட்டு இருப்பீங்க, அதில் நீங்கள் வெற்றி பெறுறது உறுதி. ஆனாலும் ஒரு பேச்சுவார்த்தைக்கு நீங்கள் முன்னிறுத்துனீங்க அப்படின்னா இந்த டைம் இவ்வளோ நாளாக வராதவங்க இந்த டைம் வர்றது, அது மூலிமா உங்களுக்கு ஆதாயம், வெற்றி இது எல்லாமே கிடைக்கும். 5ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய கேது வந்து குலதெய்வ வழிபாடை கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும். மேரேஜ் ஆகிட்டு ரொம்ப நாளாக குழந்தையே உங்களுக்கு இல்லை அப்படின்னா இந்த ஆர்டிஃபிஷியல் விஷயம் சம்மந்தப்பட்டவங்க எல்லாத்துக்குமே ராகு கேது வந்து A1 ஃபஸ்ட் கிளாஸாக வேலை செய்யும். ஸோ நீங்கள் வந்து ஒரு டெஸ்யூ பேபிக்கு போகிறீங்க, அதாவது வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா அது வந்து ஏற்கனவே ஆல்ரெடி நீங்கள் ஃபெயிலியர் ஆனால் கூட இந்த டைம் நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடச்சிரும். அதுவும் வந்து IVFக்கெலாம் போயிட்டு நிறைய டைம் வந்து ஃபெயிலியர் ஆகி மனசு உடஞ்சிருப்பீங்க. ஒரு 2-3 டைம் போய் ஃபெயிலியர் ஆகி பணமும் போய் உடம்பும் போய் ரொம்ப மன ரீதியாக உளைச்சல் அடைஞ்சிருந்தீங்கன்னா இந்த டைமு நீங்கள் ஒரு குலதெய்வ வழிபாடை பண்ணிவிட்டு இந்த டைம் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். பொதுவாகவே ராகு கேதுக்கள் வந்து இந்த ஆர்டிஃபிஷியலாக இருக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்குமே சக்ஸஸ் பண்ணும். செயற்கை முறை கருத்தரிப்புக்கு இந்த ராகு கேது தான் வந்து எப்போ நம்மளுடைய ராசிக்கு திரிகோணத்திலேயோ அல்லது நம்மளுடைய ராசியில் வருதோ அந்த டைமில் ட்ரை பண்ணால் 100% சக்ஸஸ் ஆகும். அதனால் தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி தெய்வ உபாசனை எடுங்க. இந்த டைமில் எடுக்கக்கூடிய உபாசனை வந்து உங்களுடைய வாழ்க்கை முழுவதுமே வரக்கூடிய அமைப்பாக வந்துடும். நீங்கள் இந்த டைமில் உபாசனை எடுத்தீங்க அப்படின்னா அந்த தெய்வம் உங்களுக்கு வாழ்க்கை ஃபுல்லுமே வந்து என்ன துணை நிருந்து உங்களுக்கு வழிகாட்டியாக எப்போவுமே இருக்கும். நல்லது கெட்டது எல்லாத்துலேயுமே துணை நிருந்து உங்களுக்கு ஒரு குருவாகவே ஒரு உபாசன தெய்வம் அப்படிங்கிறது உங்களுடைய ஆயுள் முழுக்குமே அது இருக்கும். நீங்கள் ஒரு நல்ல குருநாதர் மூலிமா ஒரு உபாசனை எடுக்கலாம். ஆன்மீகத்தில் வந்து நல்ல வளர்ச்சி இருக்குது. ஆன்மீக துறை சார்ந்தவங்களுக்கு நல்ல வளர்ச்சிகள் இருக்குது. இந்த டைமில் வந்து முக்கியமாக குலதெய்வ வழிபாட்டை விட்டுறாதீங்க. குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். 7.5 சனியும் நடக்குது. இந்த ராகு 11ஆம் இடத்துலையும் கேது 5ஆம் இடத்துலையும் வந்திருக்கிறது வந்து ஆன்மீக வழி சிறப்பாக இருக்கும். நீண்ட தூர பிரயாணங்கள் உண்டு. பெரிய மனிதர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் என்னென்ன விஷயங்கள் எல்லாமே நினைக்கிறீங்களோ அத்தனை விஷயங்களையுமே நீங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியும். பிரிந்த உறவுகள் வந்து சேர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வந்து திடீர் மேரேஜ், இந்த ராகு கேது வந்து 11ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய ராகு வந்து உங்களுக்கு என்ன விருப்பமோ உங்களுடைய எண்ணங்கள் ஈடே
ஈடேறக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே செய்ய போகுது. ஸோ ஒரு சிலருக்குலாம் திடீர்னு மேரேஜ் ஆகிறது, இந்த லவ் மேரேஜ் ஆகிறது, இன்டர்காஸ்ட் மேரேஜ் ஆகிறது, இந்த மாதிரி பதிவு திருமணம் ஆகிறது எல்லாத்துமே வந்து இந்த ராகு கேதுவோடைய சப்போர்ட்டு தான். கலத்திர ஸ்தானத்துக்கு திரிகோணத்தில் வந்து ராகு இருக்கனால திடீர்னு மேரேஜ் ஆகிறதுக்கு உண்டான அமைப்பு, குருபலமும் இருக்கனால திடீர்னு மேரேஜ் ஆகிறதுக்கு உண்டான விஷயங்கள் இருக்குது. அதுக்கு ப்ரிப்பேராக இருந்துக்கங்க. பொதுவாகவே நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சக்ஸஸ் ஆகும். ஸோ அப்போ நீங்கள் பிளான் போட்டு வச்சுக்கணும், நம்ம என்னென்ன விஷயங்கள் எல்லாமே செய்யணும் அப்படிங்கிறது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், கோர்ட்டு கேஸ் வழக்கு சம்மந்தப்பட்டவங்களுக்கு எல்லாமே இது ரொம்ப ரொம்ப சூப்பர். இவ்வளோ நாளாக கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் நல்லது. அதே மாதிரி ஹெல்த் ரீதியாக நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி தாயாருடைய தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுக்கு பொதுவாகவே இந்த ராகு கேது வந்து பொருளாதாரத்தை வளர்த்தி விடும், அதே நேரம் உடல்நிலையை வந்து கொஞ்சம் பாதிப்புகளை ஏற்படுத்தும். அப்போனா வயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சாப்பிடக்கூடிய ஃபுட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் வந்து தெரியாத பரிச்சயம் இல்லாத உணவுகளை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லைன்னா அது ரீதியாக ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வயிறு சம்மந்தப்பட்டது, வயிற்று வலி, இதிலெல்லாம் ரொம்ப கவனமாகங்க. உடனே டாக்டர்கிட்ட போய் இம்மீடியட்டாக ட்ரீட்மெண்ட் எடுங்க. இல்லைன்னா அது ஒரு பெரிய டேஞ்சரில் கொண்டு போய் விடுறதுக்கு உண்டானது. அதே மாதிரி கை கால், அதாவது இடது கால் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இதுதான் வந்து ராகு கேதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றபடி பொருளாதாரத்துலேயும் நல்ல செல்வ செழிப்பான வாழ்க்கை தான், அஷ்ட ஐஸ்வர்யங்களும் பெறக்கூடிய அமைப்பு தான் இந்த ராகு உங்களுக்கு கொடுக்க போது. கேதுவும் வந்து ஐஸ்வர்ய பிராப்தத்தையும் லக்ஷ்மி கடாட்சத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா கேது வந்து இருக்கிறது 5ஆம் இடம். திடீர் அதிர்ஷ்டமெல்லாம் 5ஆம் இடத்துலேருந்து தான் வரும். அதே மாதிரி 11ஆம் இடம்ங்கிறது குபேரனுக்கு ஒப்பான நிதிநிலையை குறிக்கக்கூடியது. ஸோ அதனால் மேச ராசியை பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியாக நிறைய வளர்ச்சிகள் இருக்குது. பெண்கள் பொறுத்த வரைக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. நீங்கள் என்ன விஷயங்கள் எல்லாமே நினைக்கிறீங்களோ அத்தனை விஷயங்களும் சக்ஸஸில் தான் கொண்டு போய் கொடுக்கும். அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் இது நல்ல வளர்ச்சிங்க. மேக்ஸிமம் வந்து நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்களோ அத்தனையுமே சக்ஸஸ் ஆகக்கூடிய அமைப்பு. இவ்வளோ நாளாக உங்களோட விஷயங்கள் வந்து என்னடா அது நம்ம இந்த குறைஞ்ச சம்பளத்திலேயே இருக்கோம், இந்த கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கோமே, இன்னும் நமக்கு நல்ல கம்பெனியில் கிடைக்கலையே, இந்த மாதிரி எதிர்பார்ப்புகள்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையுமே நிவர்த்தி பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு ராகு 12ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்துக்கு பயிற்சியாக வராரு. அதே மாதிரி கேதுவும் வந்து 5ஆம் இடத்துக்கு வராரு. எதுக்காகனா அதிர்ஷ்டத்தை கொடுக்கறதுக்காகவே வராரு. அதனால் இதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஹெல்த் வைஸ் நீங்கள் உங்களை ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கணும், பார்த்து இருந்துக்கணும். ஆனால் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய வளர்ச்சி தான் இது. வந்து ராகு கேதுக்கள் வந்து உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை, உங்களுடைய ராசிக்கு அதிபதி செவ்வாய். ஸோ அதனால் செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் துர்க்கை அல்லது காளி, பொதுவாகவே உங்களுக்கு காரியங்களில் தடைகள் இருந்துச்சு அப்படின்னா காரிய சித்தி விநாயகர், சித்தி விநாயகர்னு இருப்பார் இல்லையா, அந்த ஆலயங்களுக்கு சென்று விநாயகருக்கு தீபம் போடுங்க. 2 தீபம் தேங்காய் எண்ணெயில் போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி ராகு காலத்தில் செவ்வாய்க்கிழமை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் துர்க்கைக்கோ அல்லது காளிக்கோ தீபம் போட்டு செவ்வரளி பூ மாலை சாத்தி வழிபாடு பண்ணிங்கன்னா நல்ல அதிர்ஷ்டமும் கிடைக்கும். எந்த காரியங்களை எடுத்தாலுமே அதில் சக்ஸஸ் கிடைக்கும். மேக்ஸிமம் வந்து இந்த ராகு கேது பயிற்சி வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. பொருளாதாரத்தில் பொறுத்த வரைக்கும் நல்ல வளர்ச்சி தான். அது பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு உத்தியோகமாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு நாளும் ஒரு முன்னேற்றத்தை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த சனியோடைய இது அதை விட்டுருங்க. சனி ஒரு விஷயத்தை வேலையை செஞ்சார் அப்படின்னா ராகு ஒரு வேலையை செய்வார், கேது ஒரு வேலை செய்யும், குரு ஒரு வேலை செய்வார். கிரகங்கள் அவங்களுடைய விஷயங்களை செய்வார். ஸோ நமக்கு வந்து என்னென்னா 7 சனி ஆரம்பிச்சிருச்சு, தொட்டதெல்லாம் ஃபெயிலியர் ஆகிறது, நிறைய சங்கடங்கள் இருக்குது, நிறைய மன கஷ்டங்கள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தனி. ஆனால் இந்த ஒவ்வொரு கிரகம் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து நன்மையும் அடைஞ்சுக்கணும். அதே மாதிரி சில கஷ்டங்கள் அப்படின்னா கஷ்டங்களை தாண்டி வரதுக்கு உண்டான முயற்சியும் பண்ணணும். பொதுவாகவே இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. மேச ராசியை பொறுத்தவரைக்கும் நல்ல பொருளாதார வளர்ச்சியை தான் கொடுக்க போகுது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம ராகு கேது பயிற்சியோடைய பலன்கள் கன்னி ராசிக்கு எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ராகு கேது எப்போ பயிற்சி ஆகுது அப்படின்னா, இந்த வாக்கியப்படி வந்து 2025
ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதியும், திருக்கணிதப்படி 2025 மே மாதம் 21ஆம் தேதியும் வந்து ராகு வந்து மிதுன ராசிலேருந்து கும்ப ராசிக்கும், கேது வந்து கன்னி ராசியிலேருந்து சிம்ம ராசிக்கும் வந்து பயிற்சி ஆகுதுங்க. இவ்வளோ நாளாக வந்து பொதுவாகவே வந்து இந்த ராகு கேது வந்து வக்ர கிரகங்கள்ங்க. அதனால் அது வந்து ரிவர்ஸில் தான் வந்து பயிற்சி ஆகும். இப்போ குரு சனியில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இந்த குருவும் சனியும் ஒரு 5 மாத காலம், வக்ரமான ஒரு 5 மாத காலம் வந்து வக்ரமாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, வக்ர நிவர்த்தி ஆகி அதோடைய பயிற்சி வந்து முன்னோக்கி தான். இப்போ 2ஆம் இடத்துல இருக்காரு அப்படின்னா, அதுக்கப்புறம் 3ஆம் இடத்துக்கு, 4ஆம் இடத்துக்கு இப்படி பயிற்சியாகி வருவாங்க. இந்த சுக்கிரன் புதன்லாம் குறிப்பிட்ட காலங்கள் வந்து வக்ரமாக இருக்கும். ஆனால் அதுவும் வந்து வக்ர நிவர்த்தி ஆகிட்டா முன்னோக்கி தான் நகர்ந்து போகுங்க. ஆனால் இந்த ராகு கேது மட்டும் எப்பொழுதுமே வக்ரம் தான். ஸோ அதனால் வக்ர கிரகங்களாக இருக்கனால அந்த கிரகங்கள் எப்போவுமே பின்னோக்கி தான் நகர்ந்து போவாங்க. ஸோ அதனால் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு இருந்தார் இல்லையா, அந்த 7ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு ராகுவும், கேது வந்து உங்கள் ராசியில் இருந்தார் இல்லையா, 1ஆம் இடத்துல ஜென்ம ராசியில் கேது இருந்தது, இப்போ 12ஆம் இடத்துக்கும் பயிற்சி ஆயிடுச்சு. இவ்வளோ நாளாக எவ்வளோ கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் இந்த கேதுனால் அனுபவிச்சிருப்பீங்க கன்னி ராசிக்காரங்க. எந்த காரியம் எடுத்தாலுமே சக்ஸஸ் ஆகிருக்காது, முட்டுக்கட்டை தடை தான். இந்த கேது வந்து இப்போ பயிற்சி ஆயிடுச்சு அப்படின்னா அதோடைய ரிசல்ட் உங்களுக்கு ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதியிலேருந்தே தெரிய ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு தொட்டது எல்லாமே சக்ஸஸ். கேதுக்கு 12ஆம் இடம் சூப்பர். அதே மாதிரி 6ஆம் இடம் ராகு, அதுவும் நன்மை தான். உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி மிகப்பெரிய லெவலில் பிரம்மாண்டப்படுத்தி கொடுக்க போகுது இந்த ராகு கேதுக்கள். இந்த சனி வந்து உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்குது, ஆனால் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, நீங்கள் கவலைப்படாதீங்க. இந்த குரு வந்து உங்களுக்கு அந்த ராகுவை பார்த்துறாரு. அதனால் ராகு வந்து நிறைய நன்மைகளை கொடுக்க போகிறாரு. பொருளாதார ரீதியாக, சொத்து ரீதியாக எவ்வளோ விஷயங்கள் இருக்கோ அத்தனை விஷயங்களும் செய்ய போகுது இந்த ராகு. கேதுவும் வந்து இவ்வளோ நாளாக நிறைய கஷ்டங்கள் இருந்திருக்கு உங்களுக்கு. கேதுனால் கொஞ்சம் நஞ்சம் இல்லை, மனசு வந்து பொதுவாகவே இந்த 1.5 வருஷ காலகட்டமாக கேதுனால் நீங்கள் ஜென்மத்தில் கேது இருக்கிறது அவ்வளோ சிறப்பான விஷயங்கள் கிடையாது. அதனால் வந்து மன ரீதியாகவோ அல்லது எந்த காரியங்கள் எடுத்தாலும் டிலே ஆகிறது, தடையாகிறது, அதனால் வெக்ஸாகி போய் எதுவுமே செய்யாமல் முடங்கி போனது, இது எல்லாமே இருந்திருப்பீங்க. இனிமேல் வந்து அந்த கவலை உங்களுக்கு கிடையாது. கேது 12ஆம் இடத்துக்கு போயிட்டாரு, ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த கேது 12ஆம் இடத்துக்கு வந்திருக்குது உங்கள் ராசியிலேருந்து அப்படியே ரிலீவ் ஆன மாதிரி, மனசே அப்படியே லேசான மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்க போகிறீங்க இந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் வந்து. ஏன்னா இவ்வளோ நாளாக நீங்கள் போட்டுட்டு இருந்திருப்பீங்களா, அந்த எஃபர்ட்ஸுக்கு எல்லாமே வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னு தானே நினச்சிட்ருக்கீங்க. அதுக்கு எல்லாமே நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்க போகுது. இவ்வளோ நாளாக நீங்கள் போட்ட கடுமையான முயற்சிக்கு இப்போ நீங்கள் சாதாரணமாக சும்மா ஒரு விஷயத்தை தொட்டாலே அது சக்ஸஸ் ஆக போகுது. அந்த மாதிரி ஒரு நல்ல அமைப்பை தான் இந்த ராகு கேது உங்களுக்கு கொடுக்கும். மனசு வந்தால் நல்ல லேஸு, அப்படியே மனசில் பட்டாம்பூச்சி பறந்த மாதிரி அந்த மாதிரி ஃபீலெல்லாம் வந்து லவ் பண்ணாலாம் கிடைக்காது. இந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் தான் உங்களுக்கு கிடைக்க போகுது. நீங்கள் லவ் பண்ணுறீங்களோ இல்லையோ அந்த ஃபீல் வரும் இல்லையா, லவ் பண்ணும்போது பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி ஃபீலிங்லாம் வரும் இல்லையா, அது எல்லாமே வந்து இந்த கேது உங்கள் ராசியிலேருந்து போயிட்டாருனாலே அதுக்கப்புறம் வந்துடும். அது ஒரு நல்ல ஃபீல் தான். நம்ம எப்போவுமே ஜென்மத்தில் வந்து ராகு கேது இருக்கிறது நல்ல ஃபீலே கிடையாது. நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கீங்க. இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் பொங்க போகுது அப்படி தான் நான் சொல்லுவேன். கிரகங்கள் எல்லாமே நல்லா இருக்குங்க, நிறைய வளர்ச்சி தான். இப்போ 6ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய ராகு வந்து உங்களுக்கு வந்து கடன் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அந்த கடன் இனி இல்லை அப்படிங்கிறத டிக் போட்டுக்கோங்க. கடனுக்காக நீங்கள் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுருப்பீங்களோ அந்த கடன் இதெல்லாமே வந்து காணாமல் போயிடும். இவ்வளோ நாளாக நீங்கள் போட்ட பலன்கள் எல்லாமே வந்து ஏதாவது ஒரு எதிர்பார்ப்போடு போட்டிருப்பீங்க. இனி நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, கொஞ்சம் அதை ட்ரை பண்ணியிருப்பீங்களா, அதை கொஞ்சம் போய் தொடுங்க, கொஞ்சம் முயற்சி பண்ணிங்கன்னா எல்லாமே சக்ஸஸ் ஆகணும். கடகடன்னு இது தேங்கியிருந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல வெற்றியை தானாக தேடி வரும். கடன் இருக்கக்கூடியது, கடன் மேலே வழக்குகள், அதாவது கோர்ட்டு கேஸு பிரச்சனை, இது எல்லாமே உங்களுக்கு சால்வ் ஆயிரும். அதே மாதிரி உங்கள் ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும். முக்கியமாக வந்து நோய்வாய்ப்பட்டு இந்த வியாதினால எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இந்த டைமில் போய் ட்ரீட்மெண்ட் எடுங்க, சூப்பராக வேலை செய்யுங்க. இந்த டைமில் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னாலே மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு சக்ஸஸ் ஆயிரும். ஏன்னா ராகு கேதுக்கள் தான் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு உண்டான கிரகங்கள். ஸோ அதனால் நல்ல அமைப்பு
அமைப்புகளை கொடுத்துரும். அதே மாதிரி சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது உண்டு. ஏற்கனவே ஒரு சொத்து வச்சுருக்கீங்கன்னா அந்த சொத்து வச்சுட்டு இன்னொரு சொத்து வாங்குறது, சொத்து மேலே சொத்து சேர்க்கை அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். பண ரீதியாக உங்களுக்கு எவ்வளவு தட்டுப்பாடுகள் இருந்துச்சோ அத்தனை விஷயமுமே உங்களுக்கு இப்போது சரியாக போகும். பணம் பல வழிகளில் வரக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துரும். அதே மாதிரி நீண்ட தூர பிரயாணங்கள் உறுதியாக உண்டு. அலைச்சல்கள் இருக்குது, ஆனால் அது எல்லாமே உங்களுக்கு ஆதாயமாக மாறிடும். அதே மாதிரி கேது 12ஆம் இடத்துக்கு வந்திருக்கனால உங்களுக்கு இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா, வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய அமைப்புகளை கொடுத்துரும். இவ்வளோ நாளாக வந்து ஃபாரினுக்கு வேலைக்கு போகிறதுக்காக நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருப்பீங்க. இந்த கண்ட்ரீஸில் போய் வேலை பார்க்கணுன்னு உங்களுடைய வாழ்க்கை லட்சியமாக இருந்திருக்கும். இல்லைன்னா அங்கே போகணுன்னு உங்களுக்கு ஒரு ஆசையாக இருக்கும். அங்கே போனால் நல்ல காசு பணம் கிடைக்குங்கிற ஒரு ஃபீல் இருந்திருக்கும். அவங்க எல்லாமே இந்த டைமில் ட்ரை பண்ணுங்கள். இந்த ராகுகேது பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும். கேது 12ஆம் இடத்துல வந்திருக்கனால உங்களுக்கு வெளிநாடு சென்று கடல் தாண்டி சென்று சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அதுவும் 6ஆம் இடத்துல ராகு வந்திருக்கனால வெளிநாடு உத்தியோகம் ரொம்ப சூப்பரு. அதே மாதிரி தொழில் ரீதியாகவும் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு உண்டான அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும். ஹெல்த் வைஸ் நீங்கள் உங்களுக்கு வந்து தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் தேவை. ஏன்னா பொருளாதார ரீதியாக ராகு கேதுக்கள் நல்லா வளர்த்தி விடும். அதே நேரத்தில் கஷ்டமும் படுத்தும். ஏதாவது நம்மளுடைய மன ரீதியாவோ அல்லது ஹெல்த் ரீதியாவோ கொஞ்சம் கஷ்டங்கள் படுத்தும். அதனால் ஹெல்த் வைஸ் வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். அதே மாதிரி பூர்வீக சொத்துக்களில் இருந்த விஷயங்கள்லாம் நீங்கள் உங்களுக்கு பூர்வீகத்தில் ஏதாவது கோர்ட்டு கேஸ் வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா இந்த டைமில் நீங்கள் போய் ஒரு பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டா கூட வந்துடுவாங்க. இவ்வளோ நாளாக முரண்டு பிடிச்சிட்டு இருந்தவங்கலாம் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்து இது எல்லாமே உங்களுக்கு ஃபேவராக மாறுறதுக்கு உண்டான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குது இந்த ராகு. அதே மாதிரி கேது வந்து பார்த்திங்கன்னா சுப விரயங்களாக உண்டு பண்ணும். அப்போது ஒரு வீடு வாங்குறது, சொத்து சேர்க்கை உண்டு பண்ணுறது, அதே மாதிரி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இது எல்லாமே உண்டு பண்ணும். ஆனால் என்னென்னா உங்களுக்கு 12ஆம் இடத்துல கேது வந்திருக்கனால தூக்கம் கெடுறதுக்கு உண்டானதோ அல்லது தூக்கத்தில் பாம்பு கனவு இந்த மாதிரி வர்றதுக்கு உண்டான விஷயங்கள் நடக்கும். அது எல்லாமே உங்களுக்கு கடந்து வந்தது தான். அதனால் அதை நினச்சி கவலையே பட வேண்டாம். பாம்பு கனவு வந்தால் மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா 2 தீபம் விநாயகருக்கு போடுங்க யமகண்ட நேரத்தில். ஓகேங்களா? அது என்ன கிழமையாக வேணால் இருக்கலாம். உங்களுக்கு எந்த நாள் முடியுதோ அந்த நாட்களில் வரக்கூடிய யமகண்ட காலகட்டத்தில் இப்போ நீங்கள் ஒரு நாள் கனவு கண்டுறீங்க பாம்பு. ஏன்னா 12ஆம் இடத்துல வந்து கேது வரும்போது பாம்பு சர்ப்ப கனவுகள் அடிக்கடி வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு தலை குளிச்சுட்டு 2 தீபம் யமகண்ட நேரத்தில் விநாயகருக்கு போட்டிங்கன்னா மறுபடியும் அந்த கனவுங்கிறது வராது. தூக்கமும் நிம்மதியான தூக்கம் வந்து வரும். ஏன்னா 12ஆம் இடம்ங்கிறத நல்ல அயன சயன போகம் அப்படின்னு குறிக்கக்கூடிய இடம். ஸோ அதனால் அந்த இடத்துல கேது வந்திருக்கனால தூக்கம் கெடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதில் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. முக்கியமாக வந்து இந்த கேது 12ஆம் இடத்துலனால வெளியூர் சொன்னேன் இல்லைங்களா, அதில் போகும்போது கவனமாக போயிட்டு வாங்க. ஏன்னா வந்து சிறு சிறு தடைகள் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கம்யூனிகேஷன் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ நாளாக எந்த விஷயத்தில் மன உளைச்சல் இருந்தீங்களோ அதில் மன தெளிவாயிருவீங்க. பொதுவாகவே நமக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னா இந்த கஷ்டங்கள்லேருந்து நிறைய பாடங்களை கற்றுட்ருப்பீங்க இல்லையா, அந்த பாடங்கள் எல்லாமே இந்த டைமில் உங்களுக்கு யூஸ் ஆகுங்க. பொதுவாகவே மிதுன ராசிக்கும் கன்னி ராசிக்கும் அதிபதி புதன். அந்த புதன் யாருன்னா புத்திசாலியான கிரகங்கள். இதில் 2 பேருமே மிதுன ராசியும் புத்திசாலி, கன்னி ராசியும் புத்திசாலி. மிதுன ராசியை விட கன்னி ராசிக்காரங்க தொழிலில் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க. அவங்க செய்யக்கூடிய தொழிலாகட்டும் உத்தியோகமாகட்டும் அப்டேட்டடாக அப்படின்னா அவங்க தான் கன்னிராசிக்காரங்க தான். அதே மாதிரி ஒரு நேர்த்தியாக ஒரு விஷயத்தை செய்யணும். தன்னை வந்து பிஸ்னஸ்க்காகவோ தொழிலுக்காகவோ அர்ப்பணிப்பான ஆட்கள். அவங்களுடைய முதல் கணவனோ அல்லது மனைவியோ யார் அப்படின்னா அவங்களுடைய தொழிலாக தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு நபர்கள் தான் வந்து கன்னிராசிக்காரங்க. அவங்களுக்கு வந்து இது சூப்பரான டைமு. உங்களுக்கு நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் இவ்வளோ நாளாக தடைகள் இருந்துச்சோ அத்தனை தடையுமே வந்து உங்களுக்கு நிவர்த்தி ஆயிடுச்சு. ஸோ உங்களையே வெளிப்படுத்திக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கனால அதுக்குண்டான முயற்சிகளை போடுங்க. எல்லாமே சக்ஸஸ் ஆயிரும். கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் இது சூப்பரான டைமு. ஏன்னா இவ்வளோ நாளாக இருந்துச்சு இந்த பாடம் அப்படின்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இவ்வளோ நாளாக மன சங்கடங்கள் இருந்துச்சு. அந்த சங்கடங்கள்லேருந்து ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு இருந்திருப்பீங்க இல்லையா, இப்படியா அப்படின்னு சொல்லி கற்றுக்கிட்டு இருந்திருப்பீங்களா, அந்த விஷயங்களெல்லாம் இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள்.
உங்களுக்கு சூப்பரான டைம். நீங்கள் எடுத்த காரியங்கள் எல்லாமே சக்ஸஸ் ஆகும். அதாவது கஷ்டங்கள் மட்டுமே எப்போவுமே ராகு கேது கொடுக்காதுங்க. அந்த கஷ்டங்கள் வந்து நமக்கு ஒரு அனுபவமாக மாற்றிக்கணும். எந்த கிரகங்கள் வந்து நன்மை மட்டுமே செய்யாது, தீமை மட்டுமே செய்யாது. நன்மையும் தீமையும் கலந்து தான் செய்யும். ஸோ இவ்வளோ நாளாக உங்கள் கூட இருந்து கஷ்டப்படுத்தினவங்க யார், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவங்க யாருன்னு நல்லா தெரியும். பொதுவாகவே ஏன் இந்த விஷயத்த நான் சொல்கிறேன் அப்படின்னா, கன்னி ராசிக்காரங்கள், அதாவது கன்னி ராசிக்கு புதன் அதிபதி. என்னென்னா புதன் வந்து தன்னுடைய பெற்றோர்கள்னாலே கைவிடப்பட்ட கிரகம். சரிங்களா? அந்த புதன் வந்து புத்திசாலிக்கு கிரகமாக இருக்கலாம், ஆனால் தன்னுடைய பெற்றோர்கள்னாலேயே கைவிடப்பட்ட கிரகம். பெற்றோருடைய அன்பு ஆதரவும் கிடைக்கல. நீங்கள் எதுக்காக இதை சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களுக்குன்னு உங்களுடைய கடமைகளை மட்டும் எப்போவுமே செவ்வனே செஞ்சுக்கிட்டே இருங்க, எந்தவித எதிர்பார்ப்புமே இல்லாமல். பொதுவாகவே கன்னிராசிக்காரங்களுக்கு ஒரு லைஃப் பார்ட்னரோ அல்லது பேரண்ட்ஸோ வந்து பெரிய லெவலில் சப்போர்ட் அப்படிங்கிறது நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா கிடைக்காது. எதிர்பார்க்காம கிடைக்குதுன்னா அதை அனுபவிச்சுக்கோங்க. ஆனால் எப்போவுமே கன்னிராசிக்காரங்களுக்கு வந்து உறவுகள்கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய அன்பு ஒரு ஏமாற்றத்தையும் ஏற்படுத்தும், காயத்தையும் ஏற்படுத்தும். இந்த விஷயங்களை கவனமாக இருங்க எப்போவுமே. அதை இந்த 1.5 வருஷத்துக்குள்ளே கண்டிப்பாக அனுபவிச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன், ஐ திங்க்கு. ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. அவங்களுக்கு தேவையான உங்கள் கடமைகளை ஒருபோதும் செய்ய தவறாதீங்க. அதே நேரத்தில் எந்த எக்ஸ்பெக்டேஷனும் வேண்டாம் அப்படிங்கிற எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் ஒரு விஷயத்தை செய்யுங்க. மனசை ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. அது வந்து உங்களுக்கும் சரி, உங்களை சார்ந்தவங்களுக்கும் சரி நல்லது. உங்களுக்கும் வளர்ச்சியும் கொடுத்துரும். உங்களோட வளர்ச்சி வந்து இந்த ராகுகேது பயிற்சிக்கு அப்புறம் பிரம்மாண்டமாக இருக்க போகுதுங்க. இப்போ இந்த ராகுகேது எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு வந்து தீமைகளையும் தடைகளையும் கொடுத்துச்சோ அவ்வளோக்கு எவ்வளோ கேட் ஓப்பன். அப்போ வந்து மிகப்பெரிய லெவலில் பிரம்மாண்டமான வளர்ச்சி அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டதுங்க. கோவில்களுக்கு போங்க, அது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த காலகட்டத்தில் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு மிகப்பெரிய உத்தியோக உயர்வு கிடைக்கும். நீங்கள் நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு. அதே மாதிரி உங்களுடைய கம்பெனியில் வந்து உங்களுடைய பேர் புகழ் எல்லாமே பாராட்டப்படும். அரசியல் துறை சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் இது சூப்பரான பிரம்மாண்டமான வளர்ச்சி. எந்த துறையாக இருந்தாலும் சரி, ரியல் எஸ்டேட் பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, இந்த காலகட்டத்தில் பணம் வந்து பல வகைகளில் வரப்போகுது, குவியப்போகுது. சொத்து மேலே சொத்து சேர்க்கை இந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி நிலம் வாங்கக்கூடியது, வாகனம் வாங்கக்கூடியது, இந்த மாதிரி அமைப்புகள் உண்டு. தாயாருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனம். தாயாருக்கு சிறு கண்டம் அப்படிங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது, அதில் பார்த்துக்கோங்க. மருத்துவ செலவு அப்படிங்கிறது இருக்குது. வண்டி வாகனங்களில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். 6ஆம் வீட்டில் வந்திருக்கக்கூடிய ராகு வந்து கடன்னா எந்த வித பிரச்சனையும் இல்லைங்க. கடன் ரீதியாக இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனையும் வழிபாடு பண்ணிங்கன்னா தீர்ந்து போயிடும். கடனுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப கடன் இருக்குது, இந்த கடனால் எனக்கு பிரச்சனை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நரசிம்மருடைய மந்திரம் யாருக்காவது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். நரசிம்மருடைய மந்திரத்தை நான் சொல்கிறேன். நரசிம்மருக்கு வந்து பானகம் வச்சு வழிபாடு பண்ணுங்கள். செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய ராகு காலகட்டத்தில் பானகம் வச்சு வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா சூப்பரான ரிசல்ட்டு. அந்த கடன் எல்லாமே நிவர்த்தி ஆயிரும். அதுவும் இப்போ கன்னி ராசிக்கு 6ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய ராகு கடனால் யார் யாருக்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ, நெருக்கடிகள் இருக்குதோ அது எல்லாமே சால்வ் பண்ணுறதுக்கு ராகு உதவி பண்ணுவார். இந்த ராகுக்கு நீங்கள் என்ன செய்யணும், செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் நரசிம்மர், ஏன்னா கன்னிக்கு வந்து நரசிம்மர் வழிபாடு நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடியது. அதனால் கன்னி ராசிக்காரங்க நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்கள், நல்ல யோகத்தையும் பெற்றுத்தரும். அதே மாதிரி மருத்துவத்துறை சார்ந்தவங்களுக்குலாம் அது நல்ல வளர்ச்சி. உங்களுடைய விஷயங்களை நீங்கள் மேலும் மேலும் வளர்ச்சி, உங்களுடைய துறையில் மேலும் மேலும் வளர்ச்சி அடைஞ்சிட்டு போகக்கூடிய அமைப்புகள். கலைத்துறைகள்லாம் வந்து மிகப்பெரிய லெவலில் பிரம்மாண்டமான வளர்ச்சி தான் நான் சொல்லுவேன். பாராட்டுகள், அங்கீகாரம், விருதுகள் இது எல்லாமே கிடைக்கும். உங்களுடைய பேர் வந்து உலக புகழ்பெற்ற பேராக மாறக்கூடிய டைம் இந்த டைம் வந்துருச்சு. யோசிக்காமல் எல்லா விஷயங்களையுமே எல்லா முயற்சிகளையுமே செய்யுங்க. முக்கியமாக கம்ஃபர்ட் ஜோனில் இருந்து வெளியில் வாங்க. இந்த டைமில் நீங்கள் ஓப்பன் அப் ஆகலை, இந்த டைமில் ஓப்பன் அப் ஆகலைன்னா வேறு எந்த டைம்லையும் பண்ண முடியாது. இந்த டைம் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதாவது ராகு கேதுவும் நல்ல பொசிஷனில் இருக்குது, குருவும் நல்ல பொசிஷனுக்கு வராரு, சனியும் பார்க்குறாரு. சனியும் 7ஆம் இடத்துலேருந்து பார்க்கும்போது எல்லா கிரகங்களுமே நல்ல பொசிஷனில் இருக்கனால வளர்ச்சிங்கிறது நிச்சயிக்கப்பட்டது. உங்களுக்கு முத்திரை குத்திட்டாங்கன்னா என்னென்னா ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னு அர்த்தம். அதுதான் உங்களோட வளர்ச்சி வந்து நிச்சயிக்கப்பட்டது ஆக மாறிடுச்சு. கன்னி ராசிக்காரங்களுக்கு வளர்ச்சிங்கிறது நிச்சயிக்கப்பட்ட வளர்ச்சியாக மாறிடுச்சு. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஓப்பன் அப் ஆகுங்க. உங்களோட விஷயங்களை கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வாங்க, வெளியில் வாங்க.
உங்களுடைய திறமைகள் எல்லாத்தையுமே வெளிப்படுத்துங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி கோர்ட்டு கேஸு பிரச்சனை, அந்த சண்டை சச்சரவு வழக்குகள் இது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கவனம். பொதுவாகவே ராகு கேது வந்து என்ன விஷயத்துக்கு நல்லதுன்னா, பொருளாதார சார்ந்த விஷயங்களுக்கு நல்லது. உறவுகள் சார்ந்த விஷயத்துக்கு அது ஒருபோதும் நல்லது கிடையாது. ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்னென்னா, ரொம்ப அமைதியாக உங்கள் வளர்ச்சி உறுதி செய்யும்போது தான் அப்படின்னு ஆடக்கூடாது. ரொம்ப பொறுமையாக போகணும். எல்லாத்துக்கிட்டேயுமே பணிவாக போகணும். இயல்பாகவே ஒரு விஷயங்களில் பேசி காரியத்தை சாதிக்கிறது கன்னி ராசிக்காரங்க வல்லவர்கள். கன்னி ராசி அப்படின்னாலே அவங்கக்கிட்ட நல்ல திறமை இருக்குது. யார்கிட்ட எப்படி பேசணும், எந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஒரு விஷயத்தை சண்டை எவ்வளோ பெரிய சண்டையாக இருந்தாலுமே அவங்களுடைய புத்தி சாதுரியத்தினால அந்த சண்டையை சமாதானமாக போகக்கூடிய திறமையும் படைத்தவர்கள் தான் நீங்கள். இந்த காலகட்டத்தில் 6ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய ராகு சண்டை சச்சரவுக்கு நீ வா வந்து தான் பாரேன் அப்படின்னு கூப்பிடுவாங்க. போகாதீங்க. ஏன்னா பொருளாதார வளர்ச்சியை நோக்கி நீங்கள் போங்க, அது உங்களுக்கு நல்லா இருக்குது. ஸோ சண்டை சச்சரவுகளுக்கு போகாதீங்க. கணவன் மனைவியிடையே ஒற்றுமைகள் குறையும். உங்களுக்கு இவ்வளோ நாளாக பிரச்சனை இருந்தவங்க இப்போ போயிட்டு என்ன செய்வாங்க அப்படின்னா டைவர்ஸ்க்கு போய் நிற்பாங்க. அது கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, டைவர்ஸ்க்குன்னு போய் நிற்பாங்க. காலில் விழுந்துருங்க, வேறு வழி கிடையாது. இதுக்கெல்லாம் பரிகாரம் இல்லை. வேண்டாம், எனக்கு நீங்கள் முக்கியம், உங்களுக்கு நான் என்ன வேணால் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசி சமாளித்து கூட்டிகிட்டு வந்துடுங்க. அதான் நல்லது. உறவுகளை வந்து பிரேக் பண்ணி விட்றதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கோ அத்தனையுமே செய்யும். ஏன்னா 6ஆம் இடம் தான் டைவர்ஸு.